வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாமினர் 24/7 தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவிசி, அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினர், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினர், ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு 3 வகையான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மெயினாக டெபுடேஷன் பேசிஸில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இதிலே கொடுத்துருக்காங்க. டெபுடேஷன் பேசிஸான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வரது காரணம் மேபி உங்களோட ஃபேமிலி இல்லை ரிலேட்டிவ்ஸ், ஏன்னா நம்ம சேனலில் நிறைய பார்க்குறவங்க வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க. ஸோ நிறையா டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது பயன்படல அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக பயன்படலாம். அண்ட் உங்களுக்குமே ஒரு நாலேஜ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ டெபுடேஷன் பேசிஸில் இப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வைடரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதலாம். அண்ட் வந்து நீங்கள் நிறைய பொசிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் டெபுடேஷன் பேசிஸாக இருந்தாலும் நாங்கள் வேகன்சிஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் குவாலிஃபிகேஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது பேச்சுலர் டிகிரி இன் லா அல்லது போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஆஃபீஸர், நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியராக நீங்கள் ஹார்டிகல்ச்சரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினர் அப்படிங்கிற அந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி டெபுடேஷன் பேசிஸில் தான். பட் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒர்க் பண்ணுறாங்க, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்னா. அண்ட் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை இது கூடவே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையே ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் சிவிசிக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நாளையும் நமதே, வேலையும் நமதே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.